Hi friends, welcome back to Sathiya channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரிங் ஆம்லெட். அதுக்கு நம்ம ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துக்கலாம். அதை நம்ம ரிங் ஷேப்ல கட் பண்ணனும். எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய தக்காளியா எடுத்துக்கலாம். கொஞ்சம் காய் பழமா எடுத்துக்கோங்க. ரொம்ப காயா வேண்டாம். அப்பதான் கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஸ்டார்டிங் இருக்கத இப்படி வெட்டிடலாம். இப்போ இத நல்லா ரவுண்டா நம்ம நறுக்கலாம். தக்காளியை நல்லா ரவுண்டாக ரிங் ஷேப்பில் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஷார்ப் எட்ஜஸ் உள்ள ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. நான் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி சென்டராக வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சென்டரில் இருக்கிறத நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். உள்ளே இருக்க எல்லாம் எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நம்ம நடுவில் இருந்து எடுத்தோம் பார்த்திங்களா, அதை இப்படி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸ் வெளியே வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட திக்காவோ கட்டியாவோ இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியை ரிங் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. அடுத்து ரிங் ஆம்லெட் எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். தவா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ரிங்காக கட் பண்ணியிருக்க தக்காளியை தவால வச்சுருங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை அந்த ரிங் ஷேப்புக்குள்ளே நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மெதுவாகவே ஊற்றுங்க, அப்போ தான் வெளியே வராமல் இருக்கும். இன்னொரு சைடும் வெந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ரிங் ஆம்லேட்டை பிளேட்டில் எடுத்தாச்சு. அடுத்து இது மேலே நம்ம கொத்தமல்லி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கத வச்சுக்கலாம். நம்மளோட எம்மியான ரிங் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம 4 பீசஸாவோ இல்லை 2 பீசஸாவோ கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த தக்காளியோடு சேர்த்து சாப்பிடும்போது ஆம்லேட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.